வணக்கம். சாகித்ய அகாடமி விருதை பெற்ற தென் மாவட்டத்தைச் சேர்ந்த சோ. தர்மன் என்ற நூல் ஆசிரியர் தென் மாவட்ட வெள்ள சூழ்நிலை கருதி அவர் எழுதிய சூல் நாவலில் சில வரிகளை குறிப்பிட்டு தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அது என்ன என்பதை நாம் பார்ப்போம். சூல் நாவலில் வரும் எங்கள் ஊர் கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்கிறது. 27 ஆண்டுகளுக்குப் பின் கண்கொள்ளா காட்சி. 8 ஊர்களின் கண்மாய்களும் நிரம்பி கடைசியாக எங்கள் கண்மாய், அடுத்து வைப்பாறு, நேராக வேம்பார் கடல். என்னுடைய காடுகளில் அவ்வளவாக சேதாரம் இல்லை. மக்காச்சோளமும் சூரியகாந்தியும் ஒன்றுக்கொன்று பாதியாக வரும். தோட்டத்தில் பருத்தி எங்களுக்கு கை கொடுக்கும். கண்மாய் பெருகிவிட்டால் கிணற்று தண்ணீர் கைக்கு எட்டுகிற தூரத்தில் மேலேறி நிற்கிறது. 3 வருஷங்களுக்கு கிணறு வற்றாது. மிளகாய், கத்தரி போன்ற காய்கறிகள் நன்றாக விளையும். சம்பாசாரிக்கு ஒன்று போனால் ஒன்று கை தூக்கிவிடும். எதுவுமே நடக்காதது மாதிரி கரிசல் விரிந்து கிடக்கிறது. எவ்வளவு தண்ணீரை உள்வாங்கி வைத்திருக்கிறது என்பது எங்களுக்குத்தான் தெரியும். கால் வைத்தால் முழங்காலுக்கு இறங்கும். அவ்வளவு தண்ணீரை உள்வாங்கி வைத்திருக்கும் இந்த கரிசல் காட்டை பற்றி தென் மாவட்டங்களில் போரில் ஈடுபட்ட கர்னல் வெல்ஸ்துரை தன்னுடைய இராணுவ பழக்க வழக்கங்களில் முன்னால் உள்ள என் ஞாபகங்கள் என்ற நூலில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அது என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இன்றைய பொழுது துப்பாக்கிகளையும் கருமருந்துகளையும் உபயோகிப்பவர்களுக்கு பாதகமாகவும், பலாக்களை, அரிவாள், வேல்கம்பு, ஈட்டிகளை உபயோகிப்பவர்களுக்கு சாதகமாகவும் விடைந்தது. ஏனெனில் இரவு பெய்த பெருமழையை நான் கணக்கில் எடுக்க தவறிவிட்டேன். பசு வந்தனைக்கும் ஒற்றாம்பட்டிக்கும் இடையில் என்னுடைய சைனிக்களை வழிநடத்தி கொண்டு போனேன். ஊமைதுரையின் ஆட்கள் வெறும் கால்களுடன் வந்து எங்களை தாக்குகிறார்கள். எங்களால் எதிர்த்து தாக்க இயலவில்லை. பூட்ஸ் இல்லாமல் எங்களால் நடக்க முடியாது. இரவு பெய்த மழையில் இந்த கரிசல் மண் நன்றாக தண்ணீரை உள்வாங்கி வைத்து கொண்டது. எங்கள் சிப்பாய்களின் கால்கள் முழங்கால் அளவுக்கு புதைந்து கொள்ளுகின்றன. துப்பாக்கியால் சுடுவதற்கு கூட அசையாமல் நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். குதிரைகள் ஒரே இடத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டபடி நிற்கின்றது. இந்த கரிசல் மண் அவர்களுடைய மண், ஆகவே தான் அவர்களுடைய வெற்றிக்கு உதவுகிறது என்று எழுதிவிட்டு அன்று அவருடைய படைகளுக்கு ஏற்பட்ட சேதாரம்